போட்டித் தேர்வு எழுதும் மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் தமிழக அரசால் கொண்டு வரப்பட்ட சில முக்கியமான ஆணைகளை பற்றி பார்க்க போகிறோம். குரியன் ஜோசப் குழு 2025. இந்த குழு எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, மத்திய மாநில உறவை மறுபரிசீலனை செய்கிறதுக்காக கொண்டு வந்தாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, ககன்தீப் சிங் பேடி குழு. இந்த குழு 2025ஆம் ஆண்டு அமைச்சிருக்காங்க. பழைய ஓய்வூதிய திட்டம், பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம், அது மட்டும் இல்லாமல் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் பற்றி ஆய்வு பண்ணுறதுக்கான அமைச்ச குழு தாங்க அது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, சத்யநாராயணன் குழு. வெவ்வேறு விஷயத்துக்காக 2 வருஷம் இவரோட குழு அமைச்சிருக்காங்க. மத்திய அரசால் கொண்டு வரப்பட்ட புதிய 3 குற்றவியல் சட்டங்களை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக 2024 வருஷம் இவரோட குழு ஒன்று அமைச்சிருக்காங்க. 2023 வருஷம் வேங்கை வயல் சம்பவத்தை பற்றி விசாரணை பண்ணுறதுக்காக இவங்களை வச்சு ஒரு குழு அமைச்சிருந்தாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, நீதிபதி பி கோகுல்தாஸ் குழு. இந்த குழு பார்த்தீங்கன்னா 2024ஆம் ஆண்டு அமைச்சிருக்காங்க. கள்ளக்குறிச்சியில் நடந்த கள்ளச்சாராய பிரச்சனையை பற்றி விசாரிக்கிறதுக்காக அமைச்ச குழு தாங்க அது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, நீதிபதி பி ஜோதிமணி குழு. இந்த குழு 2023ஆம் ஆண்டு அமைச்சிருக்காங்க. மதுரையில் இருக்க கிரானைட் குவாரிகளில் உள்ள விதி மீறல்கள் பற்றிய அறிக்கைகளை ஆய்வு செய்யறதுக்காக இந்த குழு அமைச்சிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, டி சுந்தர்ராமன் குழு. இந்த குழு 2023ஆம் ஆண்டு அமைச்சிருக்காங்க. முதலமைச்சரின் விரிவான சுகாதார காப்பீட்டு திட்டத்தை செயல்படுத்துவதற்காக இந்த குழுவை அமைச்சிருக்காங்க. டாக்டர் ஜே ஜெயரஞ்சன் குழு 2023. மத்திய அரசால் கொண்டு வரப்பட்ட விஸ்வகர்மா என்ற திட்டத்தை பற்றி ஆய்வு பண்ணுறதுக்காக இந்த குழு அமைச்சிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, நீதிபதி கே சந்துரு குழு. இவரை வச்சு இது வரைக்கும் 3 குழு அமைச்சிருக்காங்க. பள்ளி கல்லூரியில் ஜாதி அடிப்படையிலான வேறுபாடுகளை ஒழிக்கிறதுக்காக 2023ஆம் ஆண்டு ஒரு குழு அமைச்சிருந்தாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்க சிறார் நீதி சட்டத்தின் கீழே உள்ள வீடுகளோட செயல்பாட்டை ஆய்வு பண்ணுறதுக்காக இவரோட இன்னொரு குழு 2023ஆம் ஆண்டு தமிழ்நாடு அரசு அமைச்சிருந்தாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, ஆன்லைனில் பணத்தை வச்சு விளையாடுறதுனால ஏற்பட்ட விளைவுகளை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக இவரோட குழு 2022ஆம் ஆண்டு அமைச்சிருந்தாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, அரவிந்த் சுப்பிரமணியன் குழு. இந்த குழு 2023ஆம் ஆண்டு அமைச்சிருந்தாங்க. சரக்கு மற்றும் சேவை வரி தொடர்பான சிக்கல்களை பற்றி ஆய்வு பண்ணுறதுக்காக இந்த குழு அமைச்சிருந்தாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, என் சுந்தரதேவன் குழு 2022ஆம் ஆண்டு அமைச்சிருந்தாங்க. தமிழ்நாட்டில் இருக்க சிறு குறு தொழில்கள் செய்கிறவங்க எதிர்கொள்கிற சவால்களை பற்றி ஆய்வு செய்கிறதுக்காக இந்த குழு அமைச்சிருந்தாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, பிடபிள்யூசி டேவிட் குழு 2022 ஸ்மார்ட் சிட்டி திட்டங்களை பற்றி விசாரணை நடத்துவதற்காக இந்த குழு அமைச்சிருந்தாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, டி வெங்கடேஷ் குழு 2022 நீலகிரியில் இருக்க கூடலூரில் மனித யானை மோதல்கள் தொடர்பான ஆய்வுகளை செய்கிறதுக்காக இந்த குழு அமைச்சிருந்தாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, நீதிபதி ஆதிநாதன் குழு 2021 நல்ல நடத்தை மற்றும் மனிதாபிமான அடிப்படையில் ஆயுள் தண்டனை கைதிகளை முன்கூட்டியே விடுதலை செய்கிறதுக்காக ஆய்வு பண்ணுறதுக்காக இந்த குழு அமைச்சிருந்தாங்க. சுப்ப வீரபாண்டியன் குழு 2021 சமூக நீதி கண்காணிப்புக்காக இந்த குழு அமைச்சிருந்தாங்க. சுல்தான் அகமது இஸ்மாயில் குழு 2021 ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை ஆய்வு பண்ணுறதுக்கும் அதை பிரித்து எடுக்கிறத பற்றி ஆய்வு பண்ணுறதுக்கும் இந்த குழு அமைச்சிருந்தாங்க. நீதிபதி டி முருகேசன் குழு 2021 மாநில கல்விக் கொள்கையை உருவாக்குறதுக்காக இந்த குழு அமைச்சிருந்தாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, செஞ்சி KS மஸ்தான் குழு 2021 இலங்கை தமிழர் நலனுக்காக ஆலோசனை பண்ணுறதுக்காக அமைச்ச குழு தாங்க அது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, நீதிபதி பி கலையரசன் குழு 2021 நீட் தேர்வில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% கிடைமட்ட இடஒதுக்கீடு வழங்குவதற்காக இந்த குழு அமைச்சாங்க. நீதிபதி AK ராஜன் குழு 2021 நீட் தேர்வோட தாக்கத்தை பற்றி ஆய்வு பண்ணுறதுக்காக இந்த குழு அமைச்சிருந்தாங்க. திருப்புகழ் குழு 2021 சென்னை பெருநகர பகுதியில் இருக்க வெள்ள அபாயத்தை குறைப்பதற்காக ஆய்வு பண்ணுறதுக்காக இந்த குழு அமைச்சிருந்தாங்க. சி ரங்கராஜன் குழு 2020 COVID-19க்கு பிந்தைய நடுத்தர கால நடவடிக்கை குறித்து அரசாங்கத்திற்கு ஆலோசனை கொடுப்பதற்காக இந்த குழுவை அமைச்சிருந்தாங்க. குலசேகரன் ஆணையம் 2020 மாநிலத்தில் சாதி வாரியான தரவுகளை சேகரிக்க ஒரு கணக்கெடுப்பை நடத்துவதற்காக இந்த குழு அமைச்சாங்க. நீதிபதி அருணா ஜெகதீஷன் குழு 2018 தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட்டுக்கு எதிராக போராட்டம் நடத்தினவங்க மேலே காவல்துறை துப்பாக்கி சூடு நடத்துவதற்காக விசாரணை நடத்த இந்த குழு அமைச்சிருக்காங்க. மாநில உணவு ஆணையம் வாசுகி 2018 தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தை அமல்படுத்துவதற்காக இவங்க குழு அமைச்சிருக்காங்க. நீதிபதி எஸ் ராஜேஸ்வரன் ஆணையம் 2017 ஜல்லிக்கட்டு வன்முறைக்கு பின்னால் உள்ள காரணங்கள் மற்றும்
சூழ்நிலைகளை விசாரிக்க இந்த ஆணையத்தை அமைச்சிருந்தாங்க. ஆறுமுகசாமி ஆணையம் 2016. முன்னாள் முதல்வர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் மரணம் குறித்து விசாரிப்பதற்காக இந்த குழு அமைச்சிருக்காங்க. MK ஸ்டாலின் குழு 2007. கிராமப்புற மற்றும் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கு ஏற்கனவே ஒப்படைக்கப்பட்டுள்ள கடமைகள், செயல்பாடுகள் மற்றும் அதிகாரங்களை ஆய்வு செய்வதற்காக இந்த குழு அமைச்சிருக்காங்க. நீதிபதி AK ராஜன் குழு 2006. கோவில் அர்ச்சகர்களை நியமனம் பண்றத ஆய்வு பண்றதுக்காக இந்த குழு அமைச்சிருக்காங்க. முத்துக்குமரன் குழு 2007. சமச்சீர் கல்வி முறையை அறிமுகப்படுத்துவதற்காக இந்த குழு அமைச்சிருந்தாங்க. அதுக்கப்புறமா இதை மறுபரிசீலனை செய்யறதுக்காக MP விஜயகுமார் குழு அமைச்சிருந்தாங்க. LC ஜெயின் குழு 1996. 3 அடுக்கு பஞ்சாயத்துகளுக்கான அதிகாரங்களும் செயல்பாடுகளும் குறித்து ஆய்வு பண்றதுக்காக இந்த குழு அமைச்சிருந்தாங்க. கோலப்பன் குழு 1997. விவசாய தொழிலாளர்கள் எதிர்கொள்ற சமூக பொருளாதார பிரச்சனைகளை ஆய்வு பண்றதுக்காக இந்த குழு அமைச்சிருக்காங்க. கோசி மணிக்குழு 1997. பஞ்சாயத்துகளுக்கு அதிகாரங்கள் மற்றும் செயல்பாடுகளை பகிர்ந்து கொடுப்பதற்காக இந்த குழு அமைச்சிருந்தாங்க. ராஜமன்னார் குழு 1969. மாநில சுயாட்சி மற்றும் மத்திய மாநில உறவுகளை ஆய்வு செய்யறதுக்காக இந்த குழு அமைச்சிருந்தாங்க. இந்த குழுவை சேர்ந்த மற்ற 2 பேர் யாருன்னா லட்சுமணசாமி முதலியார் மற்றும் P சந்திரா ரெட்டி. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க.